ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Chapreefitness. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் காமனாக இருக்கிற ஒரு கொஷின். அதாவது வெயிட் லாஸ் ஜர்னியில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் வெயிங் ஸ்கேல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அதாவது கம்மியாகவே காமிச்சிட்ருக்கோம், திடீர்னு பார்த்தா 1 or 2 கிலோஸ் ஜாஸ்தியாக கட்டும் ஒரு நாள், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருப்பி கம்மியாக கட்டும். இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமனாக நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது வெயிட் லாஸ் ஜர்னி அப்போ நம்ம வெயிட் குறையிறது லீனியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ 60லேருந்து 50க்கு வரணும்னா 58, 56, 55 இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்போம். பட் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னு சொல்லிட்டு ரீசன்ஸ் இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் மார்னிங் எழுந்து வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேத்தியோட இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும் உடம்புல. அது எதனாலன்னா லாஸ்ட் நைட்டில் டின்னரில் இல்லை லாஸ்ட் டேயில் எப்போயோ உங்களோட கார்போட இன்டேக் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த கார்ப்ஸ் நீங்கள் இன்டேக் பண்ணது ஸ்டோர் பண்ணும்போது கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகும்போது அது கூட 2-3 கிராம் ஆஃப் வாட்டர் சேர்த்தி தான் அது ஸ்டோர் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாட்டர் ரிட்டென்ஷன், அந்த வாட்டரோட வெயிட்டும் சேர்த்தி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ ஒரு ரீசன் கார்ப் இன்டேக்கு. அடுத்தது சால்ட் இன்டேக்கு. சால்ட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சால்ட் அந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸு, அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி சால்ட் ஃபுட்ஸ் நிறைய ப்ரீவியஸ் டேயில் கன்சியூம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் ஹோல்ட் ஆகிறதால வாட்டர் இன்டென்ஷன்னால் சேர்த்தி தான் உங்களுக்கு அடுத்த நாள் வெயிட்டில் காட்டும். அடுத்த ரீசன்ஸ் பார்த்தோன்னா புவர் ஸ்லீப். ப்ரீவியஸ் நைட் உங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப்டாக இருந்துச்சுன்னா அதனாலேயும் உங்களுக்கு அடுத்த நாள் அந்த வெயிட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை டைஜஷன் ப்ராப்பராக இல்லை, அது இந்த 2 ரீசன்னால் உங்களோட பவுல் மூமெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லை, எக்ஸ்க்ரீஷன் ஒழுங்காக நடக்கலை, இப்படின்ற ரீசன்னாலையும் உங்களுக்கு வெயிங் ஸ்கேலில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரியும். அதே மாதிரி இன்னொரு ரீசன் ப்ரீவியஸ் டே உங்களோட ஒர்க் அவுட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு, ரொம்ப உங்களை ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடுத்த நாள் வெயிட் ஃப்ளக்சுவேஷனில் அது தெரியும். அடுத்த ரீசன் பார்த்தோன்னா நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ், புவர் ஸ்லீப்பு, டியூ டு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் நடக்கிறதாலையும் நமக்கு அடுத்த நாள் அது வெயிட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அடுத்ததாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னு பார்க்கும்போது எக்ஸ்பெஷலாக விமனுக்கு இன் அண்ட் அரவுண்ட் அவங்களோட மென்ட்ரல் சைக்கிள் அந்த பீரியடில் வெயிட் எடுத்து பார்த்தோன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் அந்த பீரியடில் இருக்கிறதால அவங்களோட வெயிட் நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரியும். அதனால் ஒரு 2 or 3 days பீரியட்ஸ், அரவுண்ட் த பீரியட்ஸ் வெயிட் எடுத்து பார்த்தோன்னா அதில் அவங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களோட டெஃபிசிட்டு எல்லாமே நீங்கள் வாட்டர் இன்டேக் எல்லாமே ப்ராப்பராக இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பரான ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க. பட் இப்போ தான் ஜிம் போக ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை வெயிட் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் த பீரியட் மசில்ஸ் கெயின் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஆஸ் எ பிகினர் அப்படின்னா அப்போ நீங்கள் ஃபேட் லூஸ் பண்ணியிருப்பீங்க, மசில் கெயின் ஆகிருக்கிறதால உங்களுக்கு வெயிங் ஸ்கேல் வெயிட் ஆட் ஆகிருக்கிற மாதிரி, இல்லை வெயிட்டில் சேஞ்சஸ் இல்லாத மாதிரி அந்த மாதிரி தெரியும். பட் ஆனால் அது உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடக்கலைன்னு இல்லை, மசில் கெயின்னாலையும் உங்களோட வெயிட் கூட காட்டலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் உங்களுக்கு வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தெரியலாம். ஒரு நாள்லேயே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டில் சேஞ்சஸ் தெரியும். அதனால் நம்ம எப்போ பார்த்தாலும் டெய்லி வெயிட் செக் பண்ணுறது, இல்லை ஒரு நாளைக்கு 4 வாட்டி செக் பண்ணுறது, அந்த மாதிரி வெயிங் ஸ்கேல் அப்சஷனோட அந்த வெயிட் கம்மியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைமிங்லேயும் அதை எடுக்க தேவையில்லை. பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்ஸ் இன் 10 days, அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸு, எய்தர் வீக்கெண்ட் இல்லை வீக் டேயில் ஒரே ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஸ்டாண்டர்டாக அந்த டைமில் ஃபஸ்ட்டு திங் இந்த மார்னிங் உங்களோட வாஷ்ரூம் விசிட்டுக்கு அப்புறம் க்ளோத்திங் ரொம்ப ஹெவியான க்ளோத்திங் இல்லாமல் லைட்டர் க்ளோத்திங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் அதுதான் உங்களோட வெயிட். அதை ஸ்டாண்டர்டாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரே நாளில் டிஃப்ரெண்ட் டைமிங்கில் இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்தளவுக்கு காட்டாது. உங்களுக்கு வெயிட் லாஸ் அதுலேயே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான வெயிட் செக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் பண்ணுறது தான் கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும்.
ஸோ நீங்கள் வந்து உங்களோட டயட் பிளான், அதாவது உங்களோட கேலரி டெஃபிசிட் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறீங்க, உங்களோட நியூட்ரிஷன் ஆன் பாயிண்ட் இருக்குது, ஒர்க் அவுட்டு, வாக்கிங் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஸ்லீப்பு எல்லாமே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, ஹைட்ரேஷன் எல்லா லெவல்லையும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டெம்ப்ரவரி வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்து நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட்டோ டிமோட்டிவேட்டோ ஆக தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜெர்னியில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து டெம்பரவரியான இந்த வெயிட் ஃப்ளக்சுவேஷன் தான் டியூ டு இப்போ நம்ம பார்த்த ரீசன்னால். ஸோ உங்களுக்கு வந்து நான்-லீனியராக தான் இருக்கும் வெயிட் லாஸ் ஜெர்னி. பட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குறையிறது வந்து தெரியும். ஸோ அதனால் வெயிங் ஸ்கேல் மேலே அப்சஷனாக வந்து அதில் பார்க்குற அந்த ஸ்கேல் ரீடிங்ஸை பார்த்து டிமோட்டிவேட் ஆகாமல் நீங்கள் வந்து உங்களோட ஜெர்னியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.